தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தலைமைச் செயலாளரை மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசு உயர் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் இடமாற்றம் செய்து வருகிறது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக செயல்பட்டு வந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் இடமாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதில் சந்தீப் மிட்டல் ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் தமிழக தலைமைச் செயலர் முருகானந்தத்தை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அவருக்கு பதில் எடப்பாடி பழனிசாமியின் தனி செயலாளராக இருந்த சாய்குமார் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக தமிழக காவல்துறையின் புதிய தலைமை இயக்குநராக ரந்தீப் ராய் ரத்தோரை தேர்தல் ஆணையம் நியமனம் செய்தது குறிப்பிடத்தக்கது. எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வி அடைவது உறுதி என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜக அரசின் கட்டளைகளை நிறைவேற்றி வருவது வெட்கக்கேடானது என தெரிவித்துள்ளார். பாஜக ஆளும் அஸ்ஸாம் மாநிலத்தில் தேர்தல் நடைபெறும் நிலையில் அங்கு டிஜிபி தலைமைச் செயலாளர் மாற்றப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மட்டும் பாஜகவின் தூண்டுதல் காரணமாக தலைமைச் செயலாளர் டிஜிபி மாற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கையாக இருக்கும் தேர்தல் ஆணையமும் காவிமயமாகிவிட்டது என்பதையே இந்த நடவடிக்கை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.